ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கு கீரை புட்டு அவிப்போம். அதுக்கு முதல்ல மாவு எடுத்து அவித்து அரிச்செடுப்போம். அரித்த மாவில் உப்பு சேர்த்து சிறிது சிறிதாக சுடு தண்ணி விட்டு குழச்செடுப்போம். மாவுக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது, சுட சுடட்டு குழச்செடுக்கணும். நாங்கள் கீரை புட்டு அவிக்க கீரையில் தண்ணி பதம் இருக்கும், அதால் களியாக போயிடும். அதால் சுறுசுறுண்டு இருக்கணும். இந்த பதத்துக்கு மாவை குழச்சிட்டு மாவை கொத்தி எடுப்போம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை போட்டு கலப்போம். மாவையும் சிறு சிறிதாக தான் வச்சு அவிக்கணும். களியாக போயிடும் நிறைய போட்டு அவிச்சா. இடையில ஒருக்கா கிண்டி விடுவோம், அப்போ தான் எல்லா இடமும் அவியும். இப்போ கீரை போட்டு அவிச்சிட்டு நல்ல சுவையான கீரை போட்டு இது கறி இல்லாமலும் சாப்பிட்லாம், கறியோடையும் சாப்பிட்லாம். நாங்கள் ஒரு குழம்போட கீரை போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இப்படி கீரை போட்டு செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.